அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே மீண்டும் யுத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் குவைத், சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் மேற்காசிய நாடுகளில் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் ஏர்போர்ட் டெர்மினல் 1 திறக்கப்படுவதற்கு ஓராண்டு வரை ஆகும் என ஐடா வெளியிட்ட பரபரப்பு தகவல். அடுத்து ஹாதிம் விசா தொழிலாளர்களுக்கான புதிய சட்டம். அடுத்து ஈரானை ஆதரித்த குவைத்தி பெண்ணுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த குவைத் நீதிமன்றம். வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். வளைகுடா நாடுகள் தற்போது மீண்டும் பதட்டமான சூழ்நிலை உருவாகி வருகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் லெபனானின் ராணுவ அதிகாரி உட்பட பல ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து இதற்கு பதிலடியாக ஈரானின் ஐஆர்ஜிசி படை இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. இதன் காரணமாக ஈரானின் வெஸ்டர்ன் ஏர்போர்ட், ஈராக் ஏர்போர்ட் மற்றும் சிரியா ஏர்போர்ட் பாதுகாப்பு காரணமாக மூடப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் டிஜிசிஏ தெரிவித்துள்ளது. அதுபோல சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய ஜிசிசி நாடுகளும் தங்கள் நாட்டின் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி வருகின்றன. 100 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வரும் இந்த சண்டையினால் குவைத் உட்பட அனைத்து ஜிசிசி நாடுகளும் பொருளாதாரத்தில் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல பிரேசிலில் நடைபெற்ற ஐடாவின் முக்கிய மீட்டிங்கில் வைஸ் பிரசிடென்ட் காமில் அலாவதி தெரிவிக்கையில் குவைத் ஏர்போர்ட்டின் டெர்மினல் 1 திறக்கப்படுவதற்கு ஓராண்டு வரை ஆகும் என தெரிவித்துள்ளார். ஏனென்றால் அந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை பார்த்தீங்கன்னா 5 முறை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. அதிலும் கடந்த 10 நாட்களில் மட்டும் 3 முறை குவைத் ஏர்போர்ட் தாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனால் குவைத் செல்பவர்கள் மற்றும் குவைத்திலிருந்து ரிட்டர்ன் வருபவர்கள் இப்போதைக்கு பயணம் செய்ய விரும்பினால் குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜெசிரா ஏர்வேஸ் மட்டும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்க. ஏன்னா இந்த 2 விமான நிறுவனம் மட்டும்தான் குவைத்துக்கான விமான சேவை வழங்கி வருகிறது. குவைத்தின் டெர்மினல் 1 முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. டெர்மினல் 4, டெர்மினல் 5 மட்டும்தான் விமான சேவை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வளைகுடா சண்டை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமே இஸ்ரேல் தாங்க. சும்மா இருந்த ஈரானை சீண்டி சண்டை வாங்கி அமெரிக்காவையும் உள்ள இழுத்து விட்டு அரபு நாடுகளிடையே பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டான். இவனுக்கு போடுற சண்டையால் பொதுமக்களாக நம்மளுக்கு தாங்க பாதிப்பு அதிகம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் ரேட் அதிகம், பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பு, கேஸ் விலை அதிகரிப்பு, அத்தியாவசிய பொருளின் விலை உயர்வு என அனைத்து பிரச்சனைகளும் நம்ம தலையில தான் வந்து விழுது. அடுத்த தகவல், ஹாதிம் விசா வீட்டு தொழிலாளரான ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய், தப்பாக், கத்தாம் ஆகியவர்களுக்கான விசாவை எடுப்பதற்கு ஸ்பான்சர்களுக்கு விசா சென்டருக்கு செல்லாமலே வீட்டில் இருந்தபடியே சேஹல் ஆப் மூலம் புதிய விசா பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்பான்சர் சிங்கிள் உமனாக இருந்தால் ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கருக்கு அப்ளை செய்யலாம். சிங்கிள் ஆணாக இருந்தால் ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் டிரைவருக்கு அப்ளை செய்யலாம். உமன் வித் சில்ட்ரனாக இருந்தால் ஒரு வீட்டு தொழிலாளர் மட்டும் ஒரு டிரைவருக்கு அப்ளை செய்யலாம். மென் வித் ஃபேமிலிக்கு அப் டு 3 வீட்டு தொழிலாளர் மட்டும் ஒரு ஹவுஸ் டிரைவருக்கு விசா அப்ளை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் நம்ம ஆளுங்களுக்கு இந்தியன் எம்பசி என்ன சொல்லுதுன்னா, குவைத்திற்கு வீட்டு வேலைக்கு வருவதாக இருந்தால் கண்டிப்பாக இந்தியன் எம்பசியால் வழங்கப்படும் அக்ரிமெண்ட் பேப்பரோட குவைத்துக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் இந்தியன் எம்பசி ஃபுல் சப்போர்ட் செய்யும். அதுபோல் ஈசர் பாஸ்போர்ட் உள்ளவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா 10வது முடிக்காதவர்கள் குவைத்திற்கு வீட்டு வேலை அல்லது கம்பெனிக்கு வேலைக்கு வருவதாக இருந்தால் கட்டாயம் பிஓ சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு குவைத்துக்கு வரவும். இந்த வழிமுறைப்படி நீங்கள் குவைத் வந்தால் மட்டுமே உங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க சோஷியல் மீடியான வாட்ஸ்அப், இன்ஸ்டா, டிக்டாக், ஃபேஸ்புக் ஆகியவற்றில் பதிவுகளை போடும்போது அதிக எச்சரிக்கையாக பதிவுகளை போடுங்க. தற்போது உள்ள சுச்சுவேஷனில் இஸ்ரேலை ஆதரித்தோ ஈரானை ஆதரித்தோ எந்த ஒரு பதிவுகளையும் போடாதீங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு உடனான சண்டையில் ஈரானுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பதிவுகளை போட்ட குவைத் அரசு தொலைக்காட்சியின் பிரபல செய்தி வாசிப்பாளர் ஜைனப் தஷ்திக்கு குவைத் நீதிமன்றம் தலதசன, அதாவது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அதனால் சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போடும்போது அதிக எச்சரிக்கையாக பதிவுகளை போடுங்க. அதுபோல் மிக முக்கியமான இந்த தகவலை கட்டாயமாக லாசிம் விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதிகமாக உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்துக்கான விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் குவைத்துக்கான பிசிசி, மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ சேர்த்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 307 ரூபாய் 70 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1069 ரூபாய் 99 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 814 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 177 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.